பாக்டீரியா 3 மணி நேரத்தோட முடிவில் இருக்கு. ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் என்ன எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா, மொதல் 1 மணி நேரத்துக்கு 10% உயருது, அதிகரிக்குது. 2வது மணி நேரத்துல 5% குறையுது. 3வது மணி நேரத்துல 10% அதிகரிக்குது. அப்படி இருக்கும்போது இனிஷியலா, அதாவது தொடக்கத்துல அது வந்து 10,000 கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா 3 மணி நேரத்தோடைய முடிவில் எவ்வளோ நுண்ணுயிரிகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இனிஷியலாக அந்த பாக்டீரியா எவ்வளோ கவுண்ட்டில் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த R1 வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ R1 வந்து +10. அடுத்ததுல வந்து 5% குறையுது. அதனால நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா மைனஸ் சைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 10% அதிகரிக்குது. அதனால இங்கே நம்ம ப்ளஸ் சைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததுல வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 + 10/100, 1 - 5/100, 1 + 10/100. இப்போ இதில் எல்லாத்துலேயும் கேன்சல் பண்ணுறோன்னு சொன்னால் இதில் ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே 1 + 1/10ன்னு இருக்கும். இங்கே வந்து இந்த 5 100 வகுக்கும் போது கீழே 20 இருக்கும். ஸோ 1 - 1/20. அடுத்தது 1 + 10/100. அதுவும் வந்து 0 கேன்சல் ஆகிட்டு 1 + 1/10ன்னு வந்துடும். இப்போ இது வந்து 1 + 1/10ன்றது 10 + 1/10, அதாவது 11/10ன்னு வரும். இங்கே 20 - 1/20, இங்கே 10 + 1/10. இது வந்து 11/10 ஆகும், 19/20 ஆகும், இது 11/10 ஆகும். நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே வந்து 5, இங்கே வந்து 11 × 11 × 19. கீழே உள்ளது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம், 121 × 95. இது எல்லாத்தையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11,495 பாக்டீரியா இருக்கு அப்படின்னு. அதாவது இது வரைக்கும் கூட்டு வட்டி அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட